மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வரலாற்று தோல்வி. ஐபிஎல் வரலாற்றில் மிக மோசமான தோல்வியினை பதிவு செய்திருக்கின்றது மும்பை இந்தியன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்பொழுது பிளே ஆஃப் ரேஸுக்குள் கிட்ட வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு படிப்படியாக முன்னேற்றம் 5வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு இடம் அல்லது 2 இடம் முன்னோக்கி வந்தால் இன்டு த ஃபைட் என்று சொல்லலாம், போட்டிக்குள் வந்து விட்டார்கள் என்று சொல்லலாம். இறுதி இடத்தை தான் பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பிலிருந்து மீண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம், இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்கள், டாக்டிக்ஸ் அல்லது டெக்னிக் அல்லது இடதுகர பந்து வீச்சாளர்களை வைத்து மும்பை இந்தியன்ஸை உருட்டி எடுத்திருக்கின்றது சிஎஸ்கே. முன்னதாக சஞ்சு சாம்சன் அடித்தால் சிஎஸ்கேக்கு வெற்றி, அது தெரியும். சஞ்சு சாம்சன் இன்றைய தினம் 54 பந்துகளில் 101 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஒரே ஐபிஎல்லில் 2வது சதம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. 5வது சதத்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். ருத்ராஜ் கெய்குட் 14 பந்துகளில் 22 ஓட்டங்கள், சஃப்ராஸ் கான் 8 பந்துகளில் 14 ஓட்டங்கள், சிவம் தூபே 8 பந்துகளில் 5 ஓட்டங்கள், டேவிட் பிரேவிஸ் 11 பந்துகளில் 21 ஓட்டங்கள், கார்த்திக் சர்மா 19 பந்துகளில் 18 ஓட்டங்கள், ஜெமி ஓட்டன் 7 பந்துகளில் 15 ஓட்டங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் 31 ஓட்டங்கள் 1 விக்கெட், கசன்ஃபர் 4 ஓவர் 25 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், அஸ்வானி குமார் 4 ஓவர் 37 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், மிச்சல் சென்னர் 1 விக்கெட். மும்பை இந்தியன்ஸ் அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆட ஆரம்பித்த வேளையில் ஆரம்ப விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டன. குயின்டன் டிகோக்கு 7 ஓட்டங்கள், தனிஷ் மலேவர் முதல் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார், நமன்தீர் 3 பந்துகளில் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து தடுமாறியது மும்பை இந்தியன்ஸ் அணி. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆகிய இருவரும் இணைப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்த அணியினை மீட்டெடுத்தாலும் அவர்கள் 73 ஓட்டங்கள் மெதுவாகவே அமைந்தது. இணைப்பாட்டம் முறியடிக்கப்பட்டது. 30 பந்துகளில் சூரியகுமார் 35 ஓட்டங்கள், 29 பந்துகளில் திலக் வர்மா 37 ஓட்டங்கள். அதன் பின்னர் வந்தவர்கள் எல்லோரும் 1-0 அந்த 10 இலக்கங்களுக்குள்ளாகவே ஆட்டமிழந்தார்கள். 104 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன 19 ஓவர்களில். அகில் ஹொசைன் மேற்கிந்திய தீவுகளின் பந்து வீச்சாளர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இப்பொழுதுதான் முதல் தடவையாக விளையாடுகின்றார். 17 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இவர் இடதுகர சுழல் பந்து வீச்சாளர். முகேஷ் சௌத்ரி 4 ஓவர் 31 ஓட்டங்கள் 1 விக்கெட், இடதுகர வேகப்பந்து வீச்சாளர். நூர் அகமது 4 ஓவர் 23 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், இவர் இடதுகர சுழல் பந்து வீச்சாளர். எனவே இவர்களை வைத்தே உருட்டி எடுத்து விட்டார்கள். இறுதி நேரத்தில் ஆன்ஷில் கம்போஜ் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். 3 ஓவர் 10 ஓட்டங்கள், ஜெமி ஓட்டன் 2 ஓவர் 14 ஓட்டங்கள் 1 விக்கெட். இறுதியாக குரஜன்பீத் சிங் இவர் 2 ஓவர்கள் 7 ஓட்டங்கள் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். இவரும் இடதுகர பந்து வீச்சாளர். எனவே இடதுகர பந்து வீச்சாளர்களை வைத்து உருட்டி எடுத்திருக்கின்றது சிஎஸ்கே. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட வேண்டும்.